ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சந்தான நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் இங்கே நான் தான் கிங்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு 90s கிட்ட இருக்கார். அதாவது இவருக்கு வந்து கல்யாணம் வயசும் தாண்டியும் கூட இவருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் பல பொண்ணுங்களை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சொந்த வீடு இருக்கிற பையனுக்கு தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 25 லட்ச ரூபாய் செலவு பண்ணி கடனை வாங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஃப்ளாட்டை வாங்கிடுறாரு. ஸோ இவர் என்ன ஏம் பண்ணி வாங்குறாரு அப்படின்னா, இப்படி நம்ம வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ண போகிற அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வந்து வரதட்சணையாக வாங்கி இந்த பணத்தை அந்த கடனை அடைச்சிட்டு நம்ம நிம்மதியாக நம்ம லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட்டையே வாங்குறாரு. ஸோ அப்படி ஃப்ளாட்டை வாங்கினதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. பட் எங்கேயுமே கிடைக்காம இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு புரோக்கர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்குப்பா, நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் வீட்டு குடும்பத்தோட பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். மிகப்பெரிய சொத்து இருக்குது அவங்களுக்கு. அந்த பங்களாவே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணுவோமே, ஸோ கல்யாணம் ஆச்சுன்னா நமக்கு லக்கு தானே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராகவே இருக்குது. செம்மையாக காமெடியாக இருக்குது. ஸோ காமெடி படத்துக்கான எல்லா விஷயமே பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பாக நம்ம சந்தானத்தை பற்றி சொல்லவே வேணாம். அந்த டைமிங்கில் வந்து சூப்பராகவே காமெடி பண்ணுறதுல வந்து நம்ம சந்தானம் கிங்கு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க நம்ம சந்தானமும் சரி எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. பட் செகண்ட் ஆஃபில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்தை டேக் ஆஃப் பண்ண தெரியாமல் ஏதோ ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.